வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பரான கேரளா ஸ்பெஷல் ஒரு அவியல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. குக்கரில் தான் நம்ம எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம். குக்கர் வச்சுட்டு தேங்காய், அதுக்கப்புறம் சவுச்சோக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், கேரட், மாங்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காயும் வாழைக்காவும் தண்ணியில் போட்டுட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருத்த மாதிரி போயிடும் காய். இப்போ வந்து ஃபைனலாக பீன்ஸ் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் விட்டதில் இந்த காய் வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம் காய் வந்துட்டு வேகையில் ஒரே ஒரு விசில் மட்டும்தான் விடணும். அதிகமாக விசில் விட்டால் காய் குழஞ்சிரும். தண்ணியும் அதிகமாக சேர்த்திக்கூடாது, ஏன்னா காய் நிறைய தண்ணி விட்டு வேகும். அதுக்காக இது அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன மூடியில் 1/2 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது விசில் இருக்கட்டும். ஒரே ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. விசில் முடிஞ்சது. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்ல ப்ரெஷர் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய் நல்லா உடையவே இல்லை, தண்ணியும் கரெக்டாக இருக்குது, அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு நமக்கு காய். இதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற பொருட்கள் நம்ம ஒன்று சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, கொஞ்சம் பிதுன்னு அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அவியலுக்கு. 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம். நீங்கள் மாங்காய் சேர்த்துக்க விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துக்கல அப்படின்னா ஒரு கொட்டை அளவு புளி கரைச்சிட்டு காயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க நீங்கள், ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு புளிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் அது. நீங்கள் மாங்காய் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா புளி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ காய் வேகலை, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பத்தலைன்னா பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த தேங்காயும் தயிரும் நல்ல காயோட மிக்ஸ் ஆகி வேகணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு காய், அந்த மசாலாவோட எல்லாம் பிடிச்சி நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அவியல் தயாராகிருச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த போல் இருந்தது அப்படின்னா தான் எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும், அதே போல் அடதோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவியல். ரொம்ப சூப்பராக இருக்குது அவியல். ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இருக்கிற காய் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இந்த காய் தான் போடணும் அப்படின்னு அளவு கிடையாது. உங்ககிட்ட என்னென்ன காய் இருக்குது, இன்னும் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். லைட்டாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, இதில் வந்துட்டு 3 சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த போல் எண்ணெயில் பரட்டிட்டு நம்ம வந்து அவியலில் தாளிப்பில் மேலால் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் நான் ஏன் சேர்த்துனேன் அப்படின்னா, இந்த சின்ன வெங்காயம் வந்து தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் ஆகி இதில் அவியல் சாப்பிடையில் அது வாயில் கடிப்படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்சமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான அவியல், கேரளா ஸ்பெஷல் அவியல் டக்கராக தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.